இப்போ நாம நேரடியா கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நம்முடைய வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கும் நாம் ஒரு வசன பகுதியை தியானிக்க போகிறோம். அதே தலைப்பு தான் கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம். அந்த வேத வசனத்தை நாம் எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். போன வாரத்திலே சொன்ன அதே வேத வசனத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு வேத வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனங்களை நாம் பார்த்தோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் இந்த நிருபத்தை பவுல் எழுதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கொரிந்து பட்டணத்திலே பிரிவினை, சபையில இருந்தவர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? பிரிவினைகள், பாகுபாடுகள், வேறுபாடுகள் வந்துவிட்டது. இதுல பலவிதமான பிரிவினைகள், வேறுபாடுகள், பாகுபாடுகள் இருந்தாலும் ஒரு பிரிவினை எப்படி வந்தது அப்படின்னா, அந்த திருச்சபையிலே ஊழியம் செய்த திருச்சபை தலைவர்களை கொண்டு என்ன வந்து விட்டது? பிரிவினைகள் வந்து விட்டது. இந்த பிரிவினைகளுக்கு அந்த திருச்சபை தலைவர்கள் காரணம் அல்ல, ஆனால் அவர்கள் மூலமாக அந்த திருச்சபையிலே வந்து சேர்ந்த நபர்கள் என்னவா இருக்கிறாங்க? காரணமாயிருக்கிறாங்க. அது என்ன ஆகுது? ஒருவர் வந்து சொல்றாரு, நான் யாரை சேர்ந்தவன்? பவுலை சேர்ந்தவன். ஒருத்தர் சொல்றாரு, நான் அப்போலோவை சேர்ந்தவன். ஒருத்தர் சொல்றாரு, நான் கேபாவை சேர்ந்தவன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். அப்போ அந்த திருச்சபையில் எத்தனை குரூப்? 4 குரூப். அப்போ இந்த மாதிரி குரூப்பிசம் உருவாகும் போது, அந்த குரூப்பிசம் உருவாவதற்கு காரணமா இருந்தவங்களை பார்த்துதான் பவுல் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன பண்ணுவார்? கெடுப்பார். அப்போ இதுல இருந்து நாம் என்ன கத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஒன்றா இருக்கக்கூடிய திருச்சபையை நாம என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. இப்போ அது சபைக்குள்ளேயும் இருக்கணும், சபைக்கு வெளியும் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு வெளியே போனா நிறைய சபைகள் இருக்கிறது. அப்போ நிறைய சபைகளை நாம எப்படி பார்க்க கூடாது? பிரித்து பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஒரே சபையை சேர்ந்தவர்கள் தான். ஹல்லேலூயா. சோ இப்ப நீங்க பிரித்து பார்க்க கூடாதுன்றதுக்காக நீங்க அந்த சபைக்கு போயிடக்கூடாது. அந்த எல்லாம் பாஸ்டர் சொல்லிட்டாரு, பிரிச்சு பார்க்க கூடாதுட்டாரு, அதனால நான் அந்த சபைக்கும் போவேன், இந்த சபைக்கு போவேன். அப்படி அல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நம்ம இந்த சபைக்கு வர்றோம், நம்ம இந்த சபையில் அங்கத்தினரா இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து வேத வசனத்தை என்ன பண்றோம்? கேட்கிறோம். ஆனா மற்றவங்களோட நம்ம பழகும் போது மற்ற சபைக்கு போறவங்களை நம்ம எப்படி பார்க்க கூடாது? பிரித்து பார்க்க கூடாது. நான் அது புரியுதுங்களா? நான் சொல்றது விளங்குதா? எந்த அர்த்தத்துல சொல்றேன் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சோ நம்ம சபைக்குள்ள என்ன கொண்டு வரக்கூடாது? பிரிவினைகளை கொண்டு வரக்கூடாது. இப்போ அந்த காலத்துல சபை தலைவர்கள் பிரிவினைக்கு காரணம் அல்ல, சபையில இருந்த விசுவாசிகள் பிரிவினைக்கு என்னவா இருக்கிறாங்க? காரணமா இருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சபை தலைவர்களும் என்னவா இருக்கிறாங்க? காரணமா இருக்கிறாங்க. சபை விசுவாசிகளும் காரணமா இருக்கிறாங்க. எப்படிலாம் பிரிவினைகள் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, போதனையை வைத்து பிரிவினைகள் வருகிறது, அப்புறம் ஜாதியை வைத்து பிரிவினைகள் வருகிறது, மொழியை வைத்து பிரிவினைகள் வருகிறது, அப்புறம் மனித பாரம்பரியங்களை வைத்து பிரிவினைகள் வருகிறது, மனித போதனைகளை வைத்து பிரிவினை வருகிறது, ஆண் பெண் என்ற வித்தியாசம் வைத்து என்ன வருகிறது? பிரிவினை வருகிறது. சொத்து, படிப்பு, அவர்கள் வாழ்ந்த இடம், அவருடைய குடும்பம், அவர்கள் பிறந்த இடம், அவர்கள் பேசுகிற மொழி, எல்லாத்தையும் வைத்து என்ன வருகிறது? பிரிவினைகள் வருகிறது. ஆனா நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போமானால் எந்த ஒரு காரணத்தை வைத்தும் எதை கொண்டு வரக்கூடாது? பிரிவினைகளை கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. சோ அப்படி ஒருவேளை நாம பிரிவினைக்கு காரணமாய் இருப்போம் என்றால், அப்படி பிரிவினை ஏற்படுத்துகிறவர்கள் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்ப்பார். சரியா? இதே மாதிரி ஒரு வசனம் அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்ப நீங்க இந்த வசனத்தை வாசித்தீங்க இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள்.
இந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் போது பவுல் ஒரு தனிப்பட்ட மனிதனை சொல்லவில்லை. 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் போது பவுல் ஒரு தனிப்பட்ட மனிதனை சொல்லவில்லை. அவர் திருச்சபையில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். சரி, இதே மாதிரி ஒரு வசனம் அதே 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்க போறோம். 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இங்கேயும் யாரை பார்த்து தான் சொல்றாரு? சபையில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாரு. அப்படி எல்லாரையும் பார்த்து சொல்லும் போது அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சோ எல்லாரையும் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் பார்த்து சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்ற சரீரம், உங்களில் பரிசுத்த ஆவி தங்கி இருக்கிற ஆலயம். உங்கள் சரீரம் என்னமா? தேவனுடைய ஆலயம். அப்படின்னா என்ன சொல்றாரு? இப்போ எதை பத்தி பேசுறாரு? சபையை பத்தி பேசுறாரா? ஒரு தனிப்பட்ட மனிதனை பத்தி பேசுறாரா? ஒரு தனிப்பட்ட மனிதனை பத்தி பேசுறார். அப்ப சொல்றாரு, உங்களுடைய சரீரம் என்னது? தேவ ஆலயம். உங்கள் சரீரத்துல யார் வாசம் பண்றா? பரிசுத்த ஆவியானவர், இயேசு திரியேக தேவன் என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். இப்ப இந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் தான் போட்டிருக்குது. பரிசுத்த ஆவியின் போட்டிருந்தாலும் அதுல என்ன அர்த்தம் அதுல அடங்கி இருக்குதுன்னா திரியேக தேவன் என்ற அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ற அர்த்தமும் அதுல என்ன பண்ணி இருக்குது? அடங்கி இருக்கிறது. அது ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்தவத்துல பெரிகோரேசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பெரிகோரேசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டு பின்னி பிணைக்கப்பட்டு ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணிருக்கிறாங்க? கலந்திருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. அப்போ பிதா எங்க இருந்தாலும் அங்க யார் இருக்கிறா? குமாரனும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியும் இருக்கிறார். குமாரன் எங்க இருந்தாலும் அங்க பிதாவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியும் இருக்கிறார். பரிசுத்த ஆவி எங்க இருந்தாலும் அங்க பிதாவும் இருக்கிறார், குமாரனும் இருக்கிறார். விளங்குச்சா? அப்ப இந்த இடத்துல நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்க முதல்ல யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவி இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி அங்க இருந்தா வேற யார் யார் இருக்கிறா? பிதாவும் இருக்கிறார், குமாரனும் இருக்கிறார். திரியேக தேவன் நமக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரிங்களா? சோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சரீரம், என்னுடைய சரீரம், நம்ம எல்லாருடைய சரீரம் திரியேக தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்போ இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் அல்ல? சொல்லுங்க, சொல்லுங்களேன். எனக்கு சொந்தம் அல்ல. இப்போ உதாரணத்துக்கு உங்க கையில நான் உங்களுக்கு ஒரு என்னுடைய போனை உங்க கையில கொடுக்குறேன். ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க, 2 நாள் யூஸ் பண்ணுங்கன்னு. நீங்க அந்த போன் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க. திரும்ப அந்த போனை என்கிட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? உடைச்சி நோண்டி அதுல வைரஸை உள்ள ஏத்தி அதுல இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணி போன் நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணி கொடுக்கணுமா? சொல்லுங்க, எப்படி கொடுக்கணும்? நான் உங்க கையில எப்படி அந்த போனை கொடுத்தனோ அதே மாதிரி நீங்க திரும்ப எனக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். சோ அதே தான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்புறம் பாருங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னா என்ன? ஆண்டவர் உங்களை காசு கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாராம்?
வாங்கியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு அர்த்தம். இப்ப இயேசு காசு கொடுத்து நம்மள வாங்கியிருக்கிறாரா, இல்ல அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாரா? சொல்லுங்க. விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து அவருடைய உயிரை கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம்? வாங்கியிருக்கிறார். சோ கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். அப்போ நம்முடைய சரீரம் யாருடையது? தேவனுடையது. அப்புறம் உங்கள் ஆவியினாலும். உங்கள் ஆவி யாருடையது? தேவனுடையது. இந்த சரீரத்தினாலும் இந்த ஆவியினாலும் தேவனை என்ன பண்ண வேண்டுமாம்? மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய அர்த்தம். சரி, இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்னது? இது எந்த கான்டெக்ஸ்ட்ல இத சொல்றாரு? ஒரு சபையில தான் இத சொல்றாரு. சபையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுதான் என்ன பண்றாரு? சொல்றாரு. சோ இதனுடைய கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய சூழ்நிலை அப்படின்னா 12வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. ஆனா 12ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 9ல இருந்தே இதுல தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா 9லயே இதுல தொடர்புடைய சில வார்த்தைகளை அதுல என்ன பண்ணிருக்கிறாரு? பவுல் எழுதி வச்சிருக்கிறார். சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணுவோம்? 9ல இருந்து 11 வரைக்கும் நம்ம வாசிப்போம். எல்லாரும் வேத வசனத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 9ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? யாரு தேவ ராஜ்யத்துக்குள்ள வரக்கூடாது? அநியாயக்காரர். ஒருவேளை நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அநியாயக்காரரா இருந்திருப்பீங்கன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை. தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. சரிங்களா? ஓகே. அப்புறம் வஞ்சிக்கப்படாதிருங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள்னா என்ன? ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு பவுல் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. சோ இப்ப இந்த லிஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாதான்? வர முடியாது. அப்புறம் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொரிந்து பட்டணத்துல இருந்த சபை விசுவாசிகளிலே ஒரு சிலர் அவருடைய முந்தின வாழ்க்கையிலே இப்படிப்பட்டவர்களா என்ன பண்ணார்கள்? இருந்தார்கள். ஓகேங்களா? அப்புறம் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். சோ நம்ம ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். இப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாராம்? கழுவிட்டாரு. நம்மளை என்ன ஆக்கிட்டாரு? பரிசுத்தமாக்கிட்டாரு. நம்மளை என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான்களாக்கிட்டாரு. அல்லேலூயா. அப்போ இனிமேல் அதே தவறை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. விளங்குதா? இதுதான் பவுலுடைய கருத்து. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, கொரிந்து பட்டணத்துல இருக்கிற ஒரு சிலர் பழைய வாழ்க்கையில செய்த அதே தவறை என்ன பண்றாங்க? சபைக்குள்ள வந்த பிறகும் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அதுல ஒரு முக்கியமான தவறு என்ன தவறு அப்படின்னா வேசித்தனம். இப்போ நீங்க கொரிந்து பட்டணத்துல நடந்த வேசித்தனம் என்பது ரொம்ப வித்தியாசமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட வேசித்தனம் இன்றைக்கு இங்க தமிழ்நாட்டிலேயோ திருச்சபையிலோ என்ன பண்றதில்ல? நடக்கிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். கொரிந்து பட்டணத்துல எப்படிப்பட்ட வேசித்தனம் நடந்தது? முதல்ல எப்படிப்பட்ட வேசித்தனம் அப்படின்னா, அந்த கொரிந்து பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். என்ன பட்டணம்? துறைமுக பட்டணம். அப்போ அந்த பட்டணத்துக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் பல கப்பல்கள் அன்றாடம் என்ன பண்ணுவோம்? வந்து போகும். அப்போ அந்த பட்டணத்துக்கு கப்பல் வரும்போது அந்த கப்பல்ல வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெண்களோடு என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்வார்கள். சோ இது ஒரு விதம். நல்லா புரிஞ்சுக்கணும்.
சோ இப்ப இது எதனால் நடக்குது? வெளியே இருந்து பிரயாணப்பட்டு வருகிறவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு. இப்போ அதே மாதிரி தவறுகள், பாவங்கள் உலகங்கள்ல இப்போ நடக்குதானா? நடக்குது. எங்க நடக்கும்னா இந்த மாதிரி துறைமுக பட்டணங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன பண்ணும்? இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். சரிங்களா? முதல்ல. ரெண்டாவது, அந்த கொரிந்து பட்டணத்திலே இருக்கக்கூடிய மத வழிபாடு, அவர்களுடைய மத வழிபாட்டிலே இந்த விபச்சாரம், வேசித்தனம் ஆராதனையினுடைய ஒரு பகுதி. சொல்லுது விளங்குதா? ரெண்டாவது, முதல்ல சொன்னது சமுதாயத்துல நடக்கிறது, ரெண்டாவது சொல்றது அவருடைய மத வழிபாட்டிலே நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ அவங்களுடைய மத வழிபாட்டிலே நிறைய காரியங்களை செய்வாங்க. அதுல ஒரு பார்ட் என்ன அப்படின்னா விபச்சாரம், வேசித்தனம். இது ரெண்டு. மூன்றாவது, இது சமுதாயத்துல நடக்குது, அவங்களுடைய மத வழிபாட்டுல நடக்குது அப்படின்றதுனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு விஷயம் சர்வசாதாரணம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ அநேகர் என்ன பண்றாங்கன்னா இத சர்வசாதாரணமா நினைக்கிறதுனால தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒழுக்கமற்ற நபர்களாக என்ன பண்றாங்க? மாறி விடுகிறார்கள். சொல்றது விளங்குச்சா? சமுதாயத்துல அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது, அவங்களுடைய மத வழிபாட்டுல அப்படி போட்ட ஒரு நிலை இருக்கிறது. அதனால தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டது. உதாரணம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? நான் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பாருங்க பிரசித்தமா என்ன பண்ணப்படுகிறது? சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே. எப்படிப்பட்ட விஷயம் பாத்தீங்களா? என்ன வச்சிருக்கிறாராம்? தகப்பனுடைய மனைவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பனுக்கு நிறைய மனைவி இருக்கிறாங்க, அதுல ஒரு மனைவி இவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கிட்டார். இது என்னது? அந்த கொரிந்து பட்டணத்தில் நடக்கிற ஒன்று. இப்போ இது சபைக்கு வெளியே நடந்தது, இப்ப எங்க நடக்குது? சபைக்கு உள்ள நடக்குது. இப்ப பவுல் பாருங்க இத பத்தி என்ன சொல்றாரு. அது இருக்கிறது செய்கிறவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அவனை நீங்க என்ன பண்ணல? சபை விட்டு நீக்கல, அவனை பற்றி வச்சு அவனை நினைச்சு நீங்க துக்கப்படல. எப்படி இருக்கிறீங்க? இருமாப்பா இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன? இதெல்லாம் இந்த ஊர்ல என்னது? சகஜங்க. அதனால எங்க சபையில இந்த நபர் செய்யறது என்ன இல்ல? தப்பு இல்ல, அதுவும் ஒரு சகஜமான விஷயம்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? நினைக்கிறாங்க. சோ இதுதான் என்னது? இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட். சரிங்களா? இப்போ இந்த கான்டெக்ஸ்டினுடைய அடிப்படையில மீதி இருக்கிற வசனங்களை வாசிட்டு நாம இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்ப மீதி இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறேன் 12வது வசனத்திலிருந்து. சரிங்களா? இப்போ இந்த 12ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆங்கில வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அதாவது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்ற வார்த்தை கொரிந்து பட்டணத்திலே எல்லாரும் சொல்லுகிற ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்பா இதை செய்யற அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம். ஏன்பா இதை சாப்பிடுற? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஏன்பா இதை செய்யற? எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அப்படின்னு அந்த கொரிந்து பட்டணத்துல என்ன பண்ணுவாங்களாம்? இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பவுல் எடுத்து
அந்த திருச்சபை மக்களுக்கு சொல்றாரு, நீங்க அடிக்கடி என்ன சொல்லிக்கிறீங்க? நீங்க செய்யற தவறுக்கு நியாயப்படுத்துவதற்கு என்ன சொல்றீங்க? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்போ பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், எல்லாம் தகுதியாயிராது. எல்லாத்தையும் அனுபவிக்க எல்லாருக்கும் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு தாங்க. ஆனா கிறிஸ்தவங்களுக்கு அது என்ன கிடையாது? தகுதி கிடையாது. அப்புறம் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்க சொல்றீங்க. ஆனாலும் நான் ஒரு கிறிஸ்தவனா ஒன்றுக்கும் என்ன பட மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா நான் யாருக்கு அடிமை? இயேசுவுக்கே அடிமை. இயேசு என்ன சொல்றாரோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். விளங்குதா இப்போ? அப்புறம் 13ஆம் வசனத்துல மறுபடியும் அவங்க சொல்றது என்ன சொல்றாங்களா? வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் என்ன பண்ணுவாராம்? அழிய பண்ணுவார். இது யார் சொல்றது? கொரிந்து பட்டணத்துல இருக்கிறவங்க சொல்றது. என்ன சொல்றாங்க? சாப்பாடு எதுக்கு இருக்கு? வயிற்றுக்காக. வயிறு எதுக்கு இருக்கு? சாப்பாட்டுக்காக. ஆனா இது ரெண்டுமே ஒரு நாள் என்ன ஆக போகுது? அழிஞ்சு போகுது. எப்படி ஒரு நாள்? நீங்க சாப்பாடு செஞ்சு வச்சிட்டீங்கன்னா, அது அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாப்பாடு செஞ்சு வச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள், அன்னைக்கு நைட் வரைக்கும் தாங்கும். அடுத்த நாள் என்ன ஆயிடும்? அது கெட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும். அதை என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம், குப்பையில போட்டுருவோம். இதே மாதிரி இந்த சரீரமும் ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? இதுவும் ஒரு நாள் இறந்து போயிடும். இறந்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல வைக்க முடியுமா? முடியாது. அதையும் தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். அதுவும் என்ன ஆகுது? ஒரு நாள் அழிந்து போகிறது. அதுக்குள்ளதான் என்ன இருக்குது? வயிறு இருக்குது. சரீரத்துக்குள்ளதான் வயிறு இருக்குது. அதனால அவங்க ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, வயிறுக்காக தான் சாப்பாடு, சாப்பாடுக்காக தான் வயிறு. ஆக மொத்தம் இது ரெண்டும் ஒரு நாள் என்ன பண்ண போகுது? அழிஞ்சு போக போகுது. பவுல் சொல்றாரு, இதை ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, பெண்கள் எதுக்காக இருக்கிறாங்க? நாங்க அனுபவிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. நாங்க எதுக்காக இருக்கிறோம்? பெண்களை அனுபவிக்கிறதுக்காக இருக்கிறோம். அதனால நாங்க செய்யறது என்ன இல்ல? தப்பு இல்ல. ரெண்டு பேரும் ஒரு நாள் என்ன பண்ண போறோம்? அழிந்து போக போறோம். அத வச்சிட்டு தான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. இவங்களுடைய கான்செப்ட் என்ன? இந்த சரீரம் என்ன பண்ண போகுது? அழிந்து போக போகுதுப்பா. அதனால இந்த சரீரத்தினால நாங்க செய்யறது ஒன்னும் என்ன கிடையாது? தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. இந்த சரீரத்தினால நான் செய்ய போறது என்னுடைய ஆத்மாவை என்ன பண்ண போறது இல்ல? பாதிக்க போறது இல்ல. என் ஆத்மா ஒன்னும் கெட்டு போறது இல்ல. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, சரீரமோ வேசித்தனத்திற்கு உரியது அல்ல. யாருக்கு உரியது? கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே என்ன பண்ணுவார்? எழுப்புவார். சோ கொரிந்து பட்டணத்துல இருக்கவங்களுடைய எண்ணம் என்னன்னா, செத்துட்டா இவர் மண்ணோட மண்ணா என்ன ஆயிடுவாரு? போயிடுவாரு. அவ்வளவுதான், அவர் கதை என்னாச்சு? முடிஞ்சிச்சு. ஆனா பவுல் சொல்றாரு, அப்படி இல்லைங்க. இந்த சரீரத்தை இயேசு ஒரு நாள் என்ன பண்ண போறாரு? உயிரோட எழுப்ப போறாரு. அப்புறம் பாருங்க, 14 வாசிக்கிறேன். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே என்ன பண்ணுவார்? எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? இப்ப நம்ம சரீரம் என்னவா? கிறிஸ்துவின் அவயவம். கிறிஸ்துவின் அவயவம்னா என்ன? இப்போ என்னுடைய சரீரத்துல தலை இருக்குது. அப்புறம் அவயவம்னா என்ன? கண்ணு, மூக்கு, வாயு, நாக்கு, பல்லு, காது, கை, விரல், இதெல்லாம் என்னுடைய அவயவம். ஓகேங்களா? இப்போ பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் என்னவா இருக்கிறோமா? அவயவமா இருக்கிறோமா? கிறிஸ்து தான் இந்த சபைக்கு என்னவா இருக்கிறாராம்? தலையா இருக்கிறார். அப்போ கிறிஸ்து தலைனா நம்ம என்னவா இருப்போம்? கையா இருப்போம், விரலா இருப்போம், காலா இருப்போம். ஏதோ ஒரு அவயமா நம்ம என்ன பண்றோம்?
இருக்கிறோம். சரிங்களா? அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள். ஆகவே நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? சோ இது யாருடைய அவயவம்? கிறிஸ்துவனுடைய சரீரம். இதை நான் எதோ மாற்றக்கூடாது, வேசியின் சரீரமாக மாற்றக்கூடாது. அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்புறம் 18 இருந்து, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன்னுடைய சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சோ இப்ப உங்களுக்கு விளங்குச்சா எந்த சூழ்நிலையில இத சொல்றார்? இப்ப கொரிந்து பட்டணத்தில் இருந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வேசித்தனம், விபச்சாரம், இப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்ட்ல இதை என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். சோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து உங்களுடைய தேவனுடைய ஆலயமாயிருக்கிற உங்களுடைய சரீரத்தை என்ன பண்ணாதீங்க, கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றார். சரி, அப்போ அந்த கான்டெக்ட்ல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன? நம்முடைய சரீரத்தையும் இந்த மாதிரி வேசித்தனத்துல என்ன பண்ணக்கூடாது, நாம ஈடுபடுத்தி நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, கெடுத்து கொள்ளக்கூடாது. முதல் காரியம். சரி, ரெண்டாவது, வேற எந்தெந்த விதத்திலலாம் இந்த சரீரம் கெட்டு போகலாம்? இப்போ சிகரெட் டப்பால ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அப்போ ஒருவர் ஸ்மோக் பண்ணா அவருடைய சரீரம் என்ன ஆகுது, கெட்டு போகிறது. அப்புறம் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அப்போ ஒருவர் குடிக்கு அடிமையாகும் போது அது அவருடைய சரீரத்தை என்ன பண்ணுகிறது, கெடுக்கிறது. வேற வேற என்ன? சரியா சாப்பிடலன்னா உடம்பு என்ன ஆகும், கெட்டு போகும். சரியா சாப்பிடலன்னா, சிலர்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. காலையில பட்னியா இருப்பாங்க, மத்தியானம் பட்னியா இருப்பாங்க, 3 மணிக்கு சாப்பிடுவாங்க, 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்போ உடம்பு என்ன ஆகும், கெட்டு போகும். அப்புறம் சிலர் அளவுக்கு அதிகமா சாப்பிடுவாங்க. அது என்னது? காலையில் 5 மணிக்கு சாப்பிடுவாங்க, 7 மணிக்கு சாப்பிடுவாங்க, 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, 12 மணிக்கு சாப்பிடுவாங்க, 3 மணிக்கு சாப்பிடுவாங்க, 5 மணிக்கு சாப்பிடுவாங்க, நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுவாங்க, நைட்டு மறுபடியும் 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, தூங்கிட்டு மறுபடியும் திடீர்னு வயிறு பசி எடுக்க எழுந்து போய் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ராத்திரியில சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாலும் உடம்பு என்ன ஆகும், கெட்டு போகும். இன்னைக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம்? அண்ணா நகர் போனீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு என்ன கிடைக்கும், சுட சுட பிரியாணி. நைட்டு 3 மணிக்கு என்ன கிடைக்கும், சுட சுட பிரியாணி கிடைக்கும். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 3 மணிக்கு சுட சுட யாராவது உங்களை எழுப்பி பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவீங்களா? எவ்வளோ டேஸ்டான பிரியாணி இருந்தாலும், எவ்வளோ வாசனையான பிரியாணியா இருந்தாலும் நைட்டு 3 மணிக்கு அவன் யார் சாப்பிடுவான்? நீ நைட்டு 8 மணிக்கு கொடுத்துருக்க வேண்டியது தானே. இல்லைன்னா இதை வை, நாளைக்கு நான் என்ன பண்றேன், காலையில சூடு பண்ணி சாப்பிட்றேன்னு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேரு நைட் டியூட்டி பாக்குறாங்க. அந்த நைட் டியூட்டி எப்படி தெரியுமா? சாயங்காலம் 4 மணில இருந்து விடிய காலம் 1 மணி வரை, 2 மணி வரை. சோ 2 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, தள்ளு வண்டியில குட்டி யானையில சுட சுட என்ன வச்சிருக்கிறாங்க, பிரியாணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அன்டைம்ல சாப்பிடும் போது உடம்பு என்ன ஆகுது, கெட்டு போகிறது. அப்புறம் வேற எப்படி? சரியா தூங்கலனா உடம்பு என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். சரியா ரெஸ்ட் எடுக்கலனா உடம்பு என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். ஒரு 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 நாளைக்கு ஒருத்தர் எத்தனை மணி நேரம் தூங்குறோம்னா, குறைஞ்சது 7 மணில இருந்து 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் என்ன பண்ணணும், தூங்கணும். நீங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறீங்கன்னா சீக்கிரமா உங்க உடம்பு என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். அப்புறம் தண்ணிக்கு பதிலா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பெப்சி, கோக் மட்டும்தான் குடிப்பாங்க.
தண்ணியே என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க குடிச்சீங்கன்னா சீக்கிரத்துல என்ன ஆகணும், கிட்னி அடி வாங்கிடும். சிலர் சொல்லுவாங்க கலர் சட்னி காலி கிட்னி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோட்டல்ல போனீங்கன்னா என்ன எப்படி கொடுப்பான் சட்னி, கலர் கலரா சட்னி கொடுப்பான். சிலருக்கு அதை சாப்பிடறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு போவாங்க. சோ கலர் கலர் சட்னியா சாப்பிட்டீங்கன்னா கிட்னி என்ன ஆயிடும், சீக்கிரமா காலி ஆயிடும். ஏன்னா அதுல அவன் என்ன போடுறான், கலர் பவுடர் போடுறான். அது எதுக்கு ஒத்துக்காது, கிட்னிக்கு ஒத்துக்காது. அதே மாதிரி சிலர் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார ஒரு தம்பி ஒருத்தர், அவருக்கு உடம்பு சரியா இருக்குதோ இல்லையோ டெய்லி நைட்டு டோலோ 650 போட்டுருவாரு. அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் சொல்றாங்க, அண்ணா பாருங்க என் வீட்டுக்காரு முன்னாடி எல்லாம் தலை வலிச்சா போடுவாரு, உடம்பு ஜுரம் அடிச்சா போடுவாரு, இப்போ என்ன பண்றாரு, டெய்லி டோலோ 650 போட்டுக்கிறாரு. எதுக்கு போறன்னு கேட்டா அவருக்கு அதிக எதுக்கு போறன்னு அவருக்கே தெரியல. இந்த மாதிரி டெய்லி ஒரு மாத்திரையை போடணும்னு நினைச்சு நீங்க போட்டீங்கன்னா சீக்கிரம் உடம்பு என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். வேற தைலம், சிலருக்கு என்ன பழக்கம்னா நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணும், நெற்றியில தைலம் போடணும். தைலம் போடாம என்ன பண்ண மாட்டோம், படுக்க மாட்டோம். சோ தைலம் போட்டாதான் என்ன வருது, தூக்கம் வருது. அது ஒரு தவறான பழக்கம். வேற டீ காஃபி, சிலர் டீ காஃபி பைத்தியங்கள் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு டீ அல்லது 2 டீ என்ன பண்ணலாம், குடிக்கலாம். அதுல ஒரு காஃபி 2 காஃபி. சிலர்லாம் எத்தனை டீ குடிப்பாங்க, 10 15 12, சிலதெல்லாம் 20 வரைக்கும் போகும் டீ. அதுவும் என்னது, உடம்புக்கு கேடு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், இந்த சரீரம் நம்முடைய சரீரம் அல்ல. இது யார் கொடுத்த சரீரம், தேவன் கொடுத்த சரீரம். இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். 50 வயசு ஆயிடுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஹெல்த் செக்அப் என்ன பண்ணணும், பண்ணணும். எத்தனை வயசு ஆயிடுச்சுன்னா, 50 வயசு ஆயிடுச்சுன்னா போய் டாக்டர் கிட்ட போய் டாப் டு பாட்டம் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்புறம் உடம்புக்கு ஒத்துக்காத உணவு வகைகளை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா கவுச்சி சாப்பிடாம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. என்ன இருக்கணும், சிக்கன் இருக்கணும், மட்டன் இருக்கணும், ஃபிஷ் இருக்கணும், இல்லனா கருவாடு இருக்கணும், இல்லனா மாட்டன் இருக்கணும். மட்டன் வேற மாட்டன் வேற. அப்புறம் இது இல்லைன்னா என்ன இறங்காது, ஒரு பருக்க சோறு கூட என்ன பண்ணாது, இறங்க. அதையும் நம்ம என்ன பண்ணணும், லிமிட் பண்ணணும். அதாவது சொல்லுவாங்க, நீங்க பழமொழி ஒண்ணு கேட்டிருப்பீங்க, நெய்க்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கு ஒரு காலம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நெய் அப்படின்னா ஆவின் நெய், பசுவின் நெய். பசுவின் நெய்யை சாப்பிடுவதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படின்னா என்ன, 40 வயசுக்கு கீழே என்ன சாப்பிடலாம், பசுவின் நெய் நல்லா சாப்பிடலாம். பூ நெய் அப்படின்னா என்னன்னா, பூவின் நெய் அப்படின்னா என்னது, பூல இருந்து வர்ற நெய் என்னது, தேன். 40 வயசுக்கு மேல என்ன சாப்பிடணும், தேன் சாப்பிடணும். தேன் நம்ம உடம்புக்கு என்ன கொடுக்குமா, ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் வலிமையும் அதை என்ன பண்ணுமா, கொடுக்கும். சோ அப்போ அந்த காலத்துல அந்த பழமொழி ஏன் சொல்லி வச்சாங்கன்னா, ஆவின் நெய் சாப்பிடுவதற்கு ஒரு காலம் உண்டு, பூவின் நெய் சாப்பிடுவதற்கும் ஒரு காலம் உண்டு. அந்தந்த காலத்தை அதை சாப்பிட்டா நீ எப்படி வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். சிலர் பாத்தீங்கன்னா சுகர் இருக்கும், ஆனா அதை பத்தி என்ன பண்ணவே மாட்டாங்க, கவலைப்படவே மாட்டாங்க. பெருமையா சொல்லிப்பாங்க, எனக்கு எவ்வளவு சுகர் தெரியுமா, 400. நம்ம இவங்க ரேஸ்ல ஓடி கோல்டு மெடல் வாங்கின மாதிரி
சிலர் பிரஷருக்கு மாத்திரை எடுக்க சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, மாத்திரை எடுக்க மாட்டாங்க. அதுல பெருமையா சொல்லிப்பாங்க, எனக்கு பிரஷர் இருக்குது ஆனா நான் மாத்திரை எல்லாம் சாப்பிடுறதே கிடையாது. அப்ப எப்படி இருக்கிறீங்கன்னா, இன்னும் அப்பப்ப கொஞ்சம் கேரா இருக்கும். நிறைய பேரு பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடாததுனால ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்து போயிருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? சுகருக்கு சரியா மாத்திரை சாப்பிடாததுனால கண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது, கண் பார்வை போயிருக்குது, கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது, கிட்னி டயாலிசிஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? சோ சுகர் ப்ராப்ளம் இருந்தா என்ன பண்ணி ஆகணும், ரெகுலரா அந்த மாத்திரையை ஒழுங்கா என்ன பண்ணணும், எடுக்கணும். பிரஷர் ப்ராப்ளம் இருந்தா அந்த மாத்திரை என்ன பண்ணணும், எடுக்கணும். இதெல்லாம் நீங்க எடுக்கலனா நீங்க உங்க சரீரத்து மேல எப்படி இல்ல, எப்படி இல்ல, அக்கறையா இல்ல. ஆண்டவர் இந்த சரீரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல அழகான கை காலு முகம் மூக்கு முடி எல்லாம் கொடுத்திருக்கிறார். இத நீங்க சரியா என்ன பண்ண மாட்டேன்றீங்க, டேக் கேர் பண்ண மாட்டேன்றீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், சரியா உங்க சரீரத்தை நீங்க பராமரிக்கலனா என்ன ஆகும், சீக்கிரமா எங்க போயிடுவீங்க, பரலோகம் போயிடுவீங்க. லேட்டா இல்ல, சீக்கிரமா போயிடுவீங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த சரீரத்தை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்து ஆரோக்கியமாய் வைத்திருப்பீர்கள் என்றால் இன்னும் பல நாட்கள் இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ண முடியும், வாழ்ந்து தேவ நோக்கத்தை தேவ சித்தத்தை இந்த பூமியில என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஒரு பழைய காலத்துல இருந்த ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய உடம்பை சரியா பாத்துக்கல, ஊழியம் 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 போய் அங்க போறதெல்லாம் சாப்பிட்டு சுகர் வந்துடுச்சு, அவருக்கு பிரஷர் வந்துடுச்சு. சுகருக்கும் அவர் என்ன பண்ணல, சரியா மாத்திரை போடல, விசுவாசம் 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 போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா கிட்னி டேமேஜ் ஆகி போச்சு. கிட்னி டேமேஜ் ஆன உடனே அதுக்கும் சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்காம அப்புறம் கடைசியில எந்த சூழ்நிலைக்கு வந்துட்டார்னா டயாலிசிஸ் பண்ற சூழ்நிலைக்கு வந்துட்டார். சோ டயாலிசிஸ் டெய்லி வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணி அதுல வேற போற இடத்துல எல்லாம் பெருமையா சொல்லிக்குவாரு, நான் இப்போ 1245வது முறையாக டயாலிசிஸ் பண்ணி விட்டு இங்க வந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், தெம்பை கொடுத்திருக்கிறார், ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். சார் இங்க ஊழியம் செஞ்சுட்டு அடுத்த இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது 1247வது முறையாக டயாலிசிஸ் பண்ணி விட்டு வந்திருக்கிறேன். கண்ணுக்கு பார்வை போயிடுச்சு, கை பிடிச்சுதான் ஒருத்தர் என்ன பண்ணணும், கூட்டிட்டு வரணும். கண்ணு தெரியாம டயாலிசிஸ் பண்ணி 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 ஊழியம் செஞ்சு குறைந்த வயதிலேயே அவர் இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணிட்டார், போய்விட்டார். இதே அவருடைய உடம்ப அவர் நல்லா பார்த்திருந்தார்னா இன்ன வரைக்கும் அவர் உயிரோடு இருந்து இன்னும் நிறைய காரியங்களை அவர் கர்த்தருக்காக என்ன பண்ணிருக்கலாம், செய்திருக்கலாம், சாதித்திருக்கலாம். ஆனா அவர் உடம்ப அவர் என்ன பண்ணல, சரியா பார்த்து கொள்ளவில்லை. சோ ஒண்ணு, நாம் நிறைய தவறுகள் செய்து உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம். இன்னொன்று, நம்முடைய சரீரத்தை பேணி பாதுகாக்காமல் நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், கெடுத்துக் கொள்கிறோம். சிலர் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் பல்லு விளக்குவாங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஏன்னா பல்லு விளக்குனா என்ன ஆயிடுமா, எனாமெல்லாம் தேஞ்சு போயிடுமா. அதனால காலையில எழுந்து வாயை கொப்பளிச்சு விரலை வச்சு என்ன பண்ணிக்க வேண்டியது, சும்மா இப்படி இப்படி பண்ணிக்க வேண்டியது, அவ்வளவுதான். சிலர் 2 நாளைக்கு ஒரு முறை தான் என்ன பண்ண வேண்டியது, குளிக்க வேண்டியது. ஏன்னா தண்ணி பற்றாக்குறை உலகத்துல என்ன பண்ணிட கூடாதான், வந்துடக்கூடாதான். அதனால எத்தனை முறை குளிப்பாங்களாம், வாரத்துல 2 நாளைக்கு ஒரு முறை குளிப்பாங்க. அப்புறம் நகம் கட் பண்றது கிடையாது. நகம்லாம் எப்படி இருக்கும், நல்லா நீட்டமா கூரா. அந்த நகத்துக்குள்ள என்ன இருக்கும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், வாழ்ந்து கொண்டோம். ஏன்னா அதுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்களாம், அடைக்கலம், பாதுகாப்பு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போனா வீட்டை எப்படி வைக்கிறது இல்ல, சுத்தமா வைக்கிறது இல்ல. நான் சில வீடியோ எல்லாம் பார்ப்பேன், சில வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை பாத்தீங்கன்னா கிச்சனு, ஹாலு, பெட்ரூம் எல்லா இடத்துலயும்
மலை மாதிரி குப்பை குவிஞ்சிருக்கும். அவங்க நடுவுல நடந்து போறதுக்கு மட்டும் என்ன இருக்கும், ஒரு வழி இருக்கும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு இதுல பாதிக்கப்பட்டாங்களாம். அதனால வீட்டை என்ன பண்றதில்ல, சுத்தம் பண்றதில்ல. வெளியே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சாப்பிட வேண்டியது, அந்த தட்டை அப்படியே உள்ள போட்டுற வேண்டியது. கொக்கோ கோலா வாங்கிட்டு வந்து குடிக்க வேண்டியது, அந்த கார்டை அப்படியே போட்டுற வேண்டியது. நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வர படிக்க வேண்டியது, அந்த அப்படியே தூக்கி ஒரு மூலையில போட்டுற வேண்டியது. வீடு ஃபுல்லா கிச்சன்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் எப்படி இருக்குது, குப்பை மேடு மாதிரி இருக்குது. இத ஒரு சிலர் போய் பார்த்து அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட், என்ன ரிக்வெஸ்ட், உங்க வீட்டை நான் கிளீன் பண்ணி கொடுக்கலாமா, அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி பெரிய பெரிய மூட்டையா கட்டி அதை வெளியே கொண்டு போய் குப்பை போடுற இடத்துல போட்டு நல்லா இந்த கிளீனர்லாம் வச்சு அடிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, முன்னாடி வீடு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுலாம் என்ன பண்றாங்க, வீடியோ போடுறான். அந்த வீடியோ நிறைய பேர் உட்காந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி வீட்டை குப்பையும் கோலமும் வச்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா, கெட்டு போகுமா? உடம்பு நோய் தான் வரும். அப்புறம் குப்பைய வீட்டுல வச்சு என்ன பண்றதுன்னா, வீட்டுக்கு வாசல்லே என்ன பண்றது, குப்பையை கொண்டு வந்து குப்பை எடுக்கிறவங்க என்ன பண்றது இல்ல, குப்பைய போடுறது. இப்ப இந்த ஏரியால நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க குப்பை. நம்ம வீட்டு நம்ம சர்ச்சு பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்கெங்க இருந்தோ வந்து குப்பையை கொண்டு வந்தீங்க என்ன பண்றாங்க, போடுறாங்க. இந்த ரோட்டு மனையில இருந்து பின்னாடி வீட்டுல இருந்து எல்லாத்துலயும் இருந்து வருது. போன மழைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, மழை வந்து எல்லா குப்பையும் அவங்கவுங்க வீட்டு வாசலுக்கே போயிடுச்சு. தண்ணியில அப்படியே அடிச்சுக்கிட்டு யாரெல்லாம் கொண்டு வந்து இங்க குப்பையை போட்டாங்களோ அந்த குப்பை எல்லாம் கெட்டு போய் நாரி போய் மழை தண்ணி வந்தவொடனே அதுல அப்படியே மிதங்கி அப்படியே போய் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல போய் சேர்ந்துருச்சு. ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவை சுத்தமா வைக்கணும், நம்ம வீட்டை சுத்தமா வைக்கணும், பெட்ஷீட்டை வாரத்துக்கு ஒரு முறை மாத்தணும், பாத்ரூமை வாரத்துக்கு ஒரு முறை கழுவணும், பக்கெட்டை சுத்தமா வைக்கணும், குளிக்கிற இடத்த சுத்தமா வைக்கணும், சமைக்கிற இடத்த சுத்தமா வைக்கணும். சிலருடைய சமையல் அறையில பாத்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி சுத்தம், பல்லி சுத்தம், எலி சுத்தம், எல்லாம் சுத்தம். எல்லா விட்டமின்ஸும் எங்க வரும், சாப்பாட்டுல வரும். ஆனா இதெல்லாம் என்னது, உடம்புக்கு கெடுதலை ஏற்படுத்துகிறது. சோ அப்படிப்பட்ட உடம்புக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, நாம சேர்க்கக்கூடாது. இன்னொரு விஷயமும் இருக்குது, பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. தயவு செய்து உங்க வீட்டுல பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குமானால் அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஏற கட்டுங்க. எடுத்துட்டு போய் ஒரு கடையில போய் காயலாங்கடையில போய் போட்டு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வந்ததுன்னா அதை வாங்கி வேற ஏதாவது நல்ல காரியத்துக்கு என்ன பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. தயவு செய்து உங்க வீட்டுல என்ன வைக்காதீங்க, பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பாத்திரம், பிளாஸ்டிக் டம்ளரு, பிளாஸ்டிக் தட்டு, மெலாமைன் ஒரு தட்டு இருக்கும், பீங்கான் தட்டு மாதிரி இருக்கும், ஆனா அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தட்டுலாம் என்ன பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. அதுல நீங்க சூடா ஏதாவது போட்டீங்கன்னா அதுக்குள்ள என்ன ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன் வரும். அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புல என்ன வரும், கேன்சர் வரும். அதனால பிளாஸ்டிக் ஐட்டமே வீட்டுல என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப கவனமா என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். வண்டி ஓட்டும் போது கேர்ஃபுல்லா ஓட்டணும். நீங்க பாட்டு அசால்ட்டா ஓட்டுறது, உங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறது, அப்போ ஓடி போய் என்ன பண்ணுவீங்க, விழுந்து அடிபட்டு எதை கெடுப்பீங்க, சரீரத்தை கெடுப்பீர்கள். ஒரு முறை நானும் என்னுடைய ஒய்ஃபும் தெஹிலாவும் பைக்ல போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி திடீர்னு 2 வாலிப பசங்க பைக்ல அப்படியே ஒரு இது காமிச்சு இப்படி பூந்து சர்றன்னு போனாங்க. ஒரு 5 நிமிஷத்துல போய் பார்த்தா 2 பேரும் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறான். ஒருத்தன் காலில் உடஞ்சி எலும்பு வெளியே வந்து நீட்டிட்டு இருக்குது. அப்பதான் எங்களை பாஸ் பண்ணி போறான், வளைஞ்சி நெளிஞ்சி வண்டியை ஓட்டிட்டு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, கடவுள் கொடுத்த சரீரத்தை என்ன பண்ணல, அவங்க ஒரு மதிப்பா அவங்க நினைக்கல. அது அந்த சரீரத்தினால ஓட்டுற வண்டிய ஏடாகுடமா ஓட்டி போய் ஒரு இடத்துல போய் மோதி அடிபட்டு இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கையை காலை உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேரு அப்படி செயல்பட்டு தங்களுடைய சரீரங்களை உடைத்து, கண்ணு பாதிக்கப்பட்டு, முகம் பாதிக்கப்பட்டு, கை கால்கள் பாதிக்கப்பட்டு, விரல்கள் போய் இந்த மாதிரிலாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், இந்த சரீரம் நம்முடையது அல்ல, இது தேவன் நமக்கு கொடுத்த சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறார், தேவன் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்,
வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்தை ஆரோக்கியமாக நாம் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒழுங்கா தண்ணி குடிக்கணும். சிலர்லாம் தண்ணியே குடிக்கிறது இல்லை. நல்ல பழங்கள் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். பழங்கள்னா எப்படின்னா, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழம் நம்ம ஊர்ல வந்து என்ன பண்ணுவாங்க? விற்பாங்க. இப்ப இந்த சீசன்ல என்ன பழம் விற்கிறாங்க? மாம்பழம், பழாப்பழம், வெள்ளரிக்காய், இந்த மாதிரிலாம் விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுங்க? நல்லா சாப்பிடுங்க. நல்லா தண்ணி குடிக்கணும். நல்லா நிறைய பேர் தண்ணியே என்ன பண்றது இல்ல, குடிக்கிறது இல்ல. ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். பழமொழி கூட இன்னொன்னு இருக்குது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நிறைய சொத்து இருக்குது, பணம் இருக்குது, ஆனா உடம்புல என்ன இல்ல? ஆரோக்கியம் இல்ல. ஆயிரக்கணக்கான நோய் இருக்குன்னா என்ன ஆகும்? பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் சீக்கிரமா என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். சொத்தெல்லாம் வித்து வித்து என்ன பண்ண வேண்டியது? உடம்ப பார்க்க வேண்டியது. ஆனா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் 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 சொல்லி உடம்ப சரியா என்ன பண்றதில்ல, பார்த்துக்கிறதே கிடையாது. உடம்ப நம்ம ஆரோக்கியமா என்ன பண்ணணும்? வைத்துக் கொள்ளணும். சரி, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்றேன். இப்போ நாம் நம்முடைய சரீரத்தின் மூலமாய் தேவனை என்ன பண்ண வேண்டுமா? மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நாம இந்த ஒரு வீட்ல இருந்து வெளியே போறோம்னா எதுல போவோம்? முதல்ல சரீரத்துல தான் போவோம் வெளியே. அதுக்கப்புறம் ஒரு வண்டியில ஏறி என்ன பண்ணுவோம்? போவோம். அப்போ நம்முடைய சரீரம் எங்க போனாலும் அந்த எந்த இடத்துலயும் அந்த சரீரமானது தேவனை என்ன பண்ண வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த கொரிந்து பட்டணத்துல இருந்தவங்க செய்த தவறான செயல்கள், அவங்களுடைய சரீரத்தை பாதித்த தவறான செயல்களுக்கு அவங்க நியாயம் கற்பிக்கிறாங்க. என்ன சொல்லி நியாயம் கற்பிக்கிறாங்க? இந்த சமுதாயத்தின் வழக்கம் அதுதான், இந்த உலகத்தின் தத்துவம் அதுதான். என்ன? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நாமும் அதே மாதிரிதான் என்ன பண்றோம்? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறான செயல்களுக்கும் நியாயம் கற்பிக்கிறோம். என்ன கற்பிக்கிறோம்? ஆமாங்க, அண்ணா நகர் போனா நைட்டு 3 மணிக்கு என்ன கிடைக்கும்? பிரியாணி கிடைக்கிறோம். எல்லாரும் வந்து சாப்பிட்றான், அதனாலதான் நாங்க பிரியாணி போடுறோம், அதனாலதான் நானும் போய் எத்தனை மணிக்கு சாப்பிடுறேன்? 3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுறோம். இப்படி நியாயம் என்ன பண்ணக்கூடாது? கற்பிக்க கூடாது. என்னங்க என் வேலை அப்படிதாங்க, எனக்கு என்ன கிடையாது? ரெஸ்ட் கிடையாது, எனக்கு தூக்கம் கிடையாது அப்படின்னு நம்ம நியாயம் என்ன பண்ணக்கூடாது? கற்பிக்க கூடாது. நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கணும். தூங்க வேண்டிய அந்த 7 மணி நேரம் என்ன பண்ணணும்? தூங்கணும். அதுக்கு பல காரணங்களை சொல்லி என்ன கற்பிக்க கூடாது? நியாயம் கற்பிக்க கூடாது. இரண்டாவது, இந்த சரீரம் நம்முடையது அல்ல. யாருடையது? கர்த்தருடையது. இந்த சரீரம் கர்த்தருடைய அவயவமாய் இருக்கிறது. இந்த சரீரம் மரித்தாலும் ஒரு நாள் என்ன பண்ண போகுது? உயிரோடு எழும்ப போகிறது. இந்த சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு நாம் சொந்தக்காரர் அல்ல. யார் சொந்தக்காரர்? கர்த்தர் சொந்தக்காரர். எப்படி நம்ம குழந்தையில பிறக்கும் போது நம்மளை இந்த உலகத்துல ஆரோக்கியமா பிறக்க செய்தாரோ அதே மாதிரி நாம் இறக்கும் போது எப்படி இறக்கணும்? ஆரோக்கியமா இறக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். சரி, அடுத்தது இந்த இடத்துல இந்த வேத வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, பேசித்தனத்துக்கு என்ன பண்ணுங்கள்? விலகி ஓடுங்கள். அதே மாதிரி நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியமானாலும் அதை விட்டு என்ன பண்ணணும்? விலகி ஓடணும். கடைசியா இந்த சரீரத்தினால தேவனை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. மூக்குப்பொடி போட்டு தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? சொல்லுங்க. இல்லங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கம். என்னது? கொஞ்சோண்டு சிட்டிக்கை என்ன பண்ணிக்குவேன்? எடுத்து ஆடி போட்டுக்குவேன். ஹான்ஸ் போட்டு தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? பான் பராகு, பான் மசாலா, சர்தா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்குது. நிறைய வாலிபர்கள் என்ன பண்றாங்க? அதை வாங்கி இந்த உதட்டுக்கு அடியில, இந்த உதட்டுக்கு பக்கத்துல என்ன பண்றாங்க? வச்சுக்கிறாங்க.
நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க்னு சில இதை குடிக்கிறாங்க. மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க், ரெட் புல், ஸ்டிங், இந்த மாதிரிலாம் எனர்ஜி ட்ரிங்க், அதெல்லாம் கிட்னிக்கு கேடு. ரொம்ப ஸ்டைலா பெப்சி, நான்லாம் கடைக்கு போனா எதுதான் குடிப்பேன்? பெப்சி தான் குடிப்பேன். ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது, அதை குடிக்க. அதெல்லாம் இல்ல, நாங்கெல்லாம் எங்க இருந்து வந்தவங்க? அமெரிக்கால இருந்து வந்தவங்க. இதுதான் குடிப்போம், பெப்சி கோலா, கொக்கோ கோலா தான் குடிப்போம். அதெல்லாம் குடிச்சீங்கன்னா கிட்னிக்கு என்னைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணலாம்? டேஸ்ட் பண்ணலாம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல சமைக்கிறதே இல்ல, எப்பவுமே என்னதான்? ரைஸ். அவங்களுடைய டிக்ஷனரியில என்னதான்? காலையில ரைஸ், மத்தியானம் ரைஸ், நைட் ரைஸ். என்ன ரைஸ்? ஃப்ரைட் ரைஸ். இதுவும் நீங்க ரெகுலரா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா வயிறுலாம் என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். சோ நம்முடைய சரீரத்தினாலே தேவனை என்ன பண்ண வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சோ நம்ம தலைமுடி எப்படி வாடுறோம், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம், எப்படி மற்றவங்க கிட்ட பேசுறோம், நம்முடைய சரீரம் எப்படி நீட்டா நம்ம சரீரத்தை நம்ம வச்சுக்கிறோம், இதெல்லாம் முக்கியமானது கிறிஸ்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. நம்மள எழுந்து நின்று நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாமா?